ஒரே ஒரு ஃபைனலாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே எல்லோரோட வெற்றியும் மே 4ஆம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் என்னோட வெற்றி அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆம், என்னோட தொகுதியில் நிற்பதற்கு நமது சில இடர்பாடுகள் இருந்த பொழுது அது தலைவர் கவனத்திற்கு சென்று தலைவர் மதுரை வடக்கு கல்லாணைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதினாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட வெற்றி தலைவரின் கையால் எழுதப்பட்ட எனது வெற்றி அன்றே தீர்மானிக்கப்பட்டது. அன்னைக்கு தலைவரத்தை மறுபடி பார்த்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி சொன்னேன். என்னை நம்பி நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு சொன்னேன். கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்று உங்கள் பொற்பாதங்கள் சமர்ப்பிப்பேன் என்று. அதே போல அந்த வெற்றியை தலைவர் தளபதியத்து காலில் சமர்ப்பித்தேன். அதற்கு காரணமாக இருந்த எங்களது கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மதுரை வடக்கு தொகுதி சொந்தங்கள் அனைவருக்கும் கழக தோழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். குடிதலியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலியை நிற்கும் உலகு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க மாற்றாரும் போற்றும் மகத்தான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் தலைவா, நான் இறக்கும் வரை உந்தன் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இனிவரும் 7 ஜென்மத்திலும் உந்தன் தொண்டனாகவே பிறக்க வேண்டும். குருதி உரையும் இறுதி வரை உறுதியுடன் அண்ணன் தளபதியின் தம்பியாக தொடர்வேன், தொண்டு செய்வேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டு கழிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் சாமி அமைச்சன்னு சொன்னா கூட குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அப்படி எதிர்கட்சிகள் தன்னோட அரசை பத்தி சொன்னா கூட அதை பற்றிலாம் அதுல காமெடி இருக்குன்னா சிரிக்கிற ஒரு தலைவன். எதை பத்தியும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு சொன்ன அண்ணாவின் வழி வந்த எங்கள் அண்ணா அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையாக உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.